வெல்கம் டு வீடியோ. நம்ம வந்துட்டு செலான் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக எல்லோரும் வந்துட்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணும்போது செலான் ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. 10th படிக்கிற பொண்ணு கூட அது என்னன்னு கேட்டு பண்ணுது. ஸோ நமக்கு அதில் உள்ள வார்த்தைகளோட அர்த்தங்கள் புரிஞ்சிட்டாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதோட அர்த்தங்கள் என்னென்னு முதல்ல பார்ப்போம். இப்போ டெபாசிட் ஃபார்மோ இல்லை பணம் எடுக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே செலானில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் நமக்கு ஒரு செலானை எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்த செலானை நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ எல்லா வார்த்தைக்கான முக்கியமாக ஃபில் பண்ண வேண்டிய வார்த்தைக்கான அர்த்தங்களை நான் சொல்லிடுறேன். அதை பொறுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது A/C நம்பர் அப்படிங்கிறது அக்கௌண்ட் நம்பர். நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க நம்பர் என்னவோ அதை வந்து நம்ம அந்த இடத்துல ஃபில் பண்ணணும். பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர்னே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எழுத போகிறது டேட்டு. அந்த பாக்ஸுக்கு மேலே டேட்டுங்கிற இடத்துல டேட்டை நம்ம இன்றைக்கி என்ன டேட்டோ அந்த டேட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். கிரெடிட் டு த அக்கௌண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அக்கௌண்ட்டுக்கு காசு போட போகிறோம்? கிரெடிட்னா காசு போடுறது, டெபிட்னா காசு எடுக்கிறது. இப்போ நம்ம கஸ்டமர் நேம் அந்த இடத்துல எழுதணும். நம்மளோட பாஸ்புக்கில் கஸ்டமர் நேம்னு இருக்கும். அந்த நேமை அப்படியே எடுத்து காப்பி பண்ணி இந்த இடத்துல நம்ம எழுத போகிறோம். அடுத்தது நம்ம எழுத போகிறது டினாமினேஷன். டினாமினேஷன்னா ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட இருக்க காசு எப்படி இருக்குது, 100ல் எவ்வளோ இருக்குது, 200ல் எவ்வளோ இருக்குது, 500ல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக மென்ஷன் பண்ணி கடைசியில் ஒட்டுக்கா டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல எழுதிடுவோம். இப்போது இந்த கீழே நம்ம டோட்டல் அமௌண்ட்டை வேர்ட்ஸில் எழுதணும். அதாவது இப்போது 20,425 20,435 ரூபா அப்படின்னா 20,435 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம இங்கிலீஷில் எழுதணும். இப்போ உங்களுக்கு அது எப்படி ஸ்பெல் பண்ணணும்னு தெரியல, ஸ்பெல்லிங் தெரிலனா ஜஸ்ட் நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணி 20,435 நம்பர் அடித்து INWORDS INWORDS அப்படின்னு அடித்தாலே கூகுளில் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்துடும். இப்போ நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, இதை அப்படியே காப்பி பண்ணி அங்கே எழுதிருங்க. இதே மாதிரி உங்கள் அமௌண்ட் என்னவோ அதை அடித்து நீங்கள் எழுதிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மேக்ஸிமம் எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். இதில் வந்துட்டு மிஸ் ஆகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பிரான்ச் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் கேட்பாங்க. அப்போ எந்த பிரான்ச்சோ அது எழுத வேண்டியது இருக்கும். அப்புறம் இங்கே இருக்க இதே டீட்டெயிலை தான் அந்த பக்கத்தில் இருக்க ஷீட்லேயும் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். அப்படியே மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம சைன் பண்ணி கொடுத்துட வேண்டியது. ஸோ இனி அடுத்து ஃபில் பண்ணும்போது நர்வஸ் ஆகாமல் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் இதே வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.